வெல்கம் டு ஹே ஸ்போர்ட்ஸ் ஷோ. பொதுவாக ஒவ்வொரு ஸ்போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஆல் டைம் இருப்பாங்க. அதாவது அந்த ஸ்போர்ட்லேயே உச்சபட்சமான ஒரு ஸ்டார் பிளேயர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கடந்துமே அவரை பற்றின ஒரு பெருமையை வந்து இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஏற்கனவே பாக்ஸிங்கில் சொல்லியிருப்பேன் முகமது அலி, ஒரு கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர், டான் பிராட்மேன், ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா தியான் சந்த். அதுக்கு ஈக்குவலாக இப்போ ஃபுட்பாலில் அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, பிலே. எட்சன் அராண்டஸ் டோ நஸ்சிமோண்டோ அப்படின்னு சொல்லப்படுற பிலே. இவர் யாருன்னா, தில்லுமுல்லு படம் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்தும் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சாரும் அந்த இன்டர்வியூ சீனில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஒரு கேள்வி கேட்பார், உலக புகழ் பெற்ற பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்லப்படுற பிளேயர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பார். ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பார். அந்த பிளாக் பேர்லே நம்ம பிலே தான். இந்த பிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலில் சேர்ந்த ஒரு பிளேயர். 23 அக்டோபர் 1940 அன்னைக்கு டான் டின்ஹோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளூமினீஸ் எஃப்சி அப்படின்னு சொல்லப்படுற பிரேசிலில் சேர்ந்த ஒரு எஃப்சி டீமோட ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு மகனாக பிறக்கிறார். இவருக்கு உண்மையான நிக்நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிகோ அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் வந்து இவரோட பேர் வந்து பிலே அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து வாஸ்கோ ட காமா எஃப்சின்னு சொல்லப்படுற ஒரு எஃப்சி டீமை சேர்ந்து ஒரு கோல் கீப்பரான பைலே அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பைலேவை வந்து அவரோட சின்ன வயசுல வந்து பிலேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து அந்த பேரை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாலும் போக பின்னாடி அதை வந்து அவாய்டே பண்ண முடியாத ஒரு பேராக வந்து மாறிடுச்சு. அதுக்கு ஹிப்ரியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மொழியில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராக்கிள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ பிலே இஸ் இன்டீட் அ மிராக்கிள், இட் இஸ் ரிட்டன் ஆன் த ஸ்டார்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவுமே ஒரு வறுமையில் வளர்றாரு. டீ ஷாப்லலாம் வேலை பார்க்குறாரு, ஷூ துடைக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாரு. இவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே ஃபுட்பாலில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஏன்னா வந்து அங்கே பிரேசில் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் லெவலில் வந்து ஃபுட்பால் வந்து நிறைய ஆடிருக்காரு. ஸோ இப்படி ஃபுட்பால் நிறைய ஆட பெரியவங்களோடையும் ஆட இவரோட கேமில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சரி, அந்த கேமோட ஸ்கில்ஸுமே வந்து பெருசாக போயிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு டி பிரிட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபுட்பாலர் வந்து இவரை சாண்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரத்துக்கு கூட்டு போயிட்டு சாண்டோஸ் எஃப்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபுட்பால் கிளப்பில் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போனா தன்னோட 15 வயசில் 1956 அந்த டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கோச்சை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. அந்த கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் 1957 முதல்ல தன்னோட சீனியர் லெவல் கேமை வந்து ஆடுறார். அங்கே ஆரம்பித்தது தான் 1977 வரைக்கும் பியூர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 3 வேர்ல்டு கப் ஜெயிச்ச பிரேசிலோட ஸ்குவாடில் இருக்கிற ரொம்பவுமே முக்கியமான ஒரு லெஜண்ட் தான் நம்ம பிலே. 1958 வேர்ல்டு கப், 1962 வேர்ல்டு கப், அப்புறம் 1970 வேர்ல்டு கப். இல்லை 1958 வேர்ல்டு கப்பில் தன்னோட முதல் 2 மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணுறாரு. 3வது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா USSR அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டாக ஆடுறாரு. அந்த கேமில் வந்து எந்த கோலுமே அடிக்கலனாலும் வாவான்ற பிளேயருக்கு அசிஸ்ட் பண்ணி ஈஸியாக வந்து அவர் கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உதவுறாரு. ஆனால் இவரோட முதல் கோல் என்னைக்கு அடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக குவார்டர் ஃபைனல்ஸில் ஒரு கோல் அடிக்கிறாரு. அதுதான் தன்னோட முதல் கோல். ஆல்சோ த யங்கஸ்ட் எவர் டு ஸ்கோர் அ கோல் ஆன் அ வேர்ல்டு கப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பெருமையை சேருது. எத்தனை வயசுலனா 17 வயசில். செமிஃபைனல்ஸில் அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ்க்கு அகைன்ஸ்டாக செமிஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் அடிக்கிறார். அந்த ஹேட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா த யங்கஸ்ட் எவர் டு ஸ்கோர் அ ஹேட்ரிக் இன் அ வேர்ல்டு கப் செமிஃபைனல். யாருன்னா நம்ம பிலே. அந்த சாதனையும் இவர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஃபைனல், அந்த ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் அகைன்ஸ்டாக ஆடுறாரு. அண்ட் த யங்கஸ்ட் எவர் டு ஃபீச்சர் இன் அ ஃபைனல் கேம் ஆஃப் அ வேர்ல்டு கப், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிலேக்கு போகுது. அண்ட் அந்த ஃபைனலில் பிரேசில் வந்து அந்த கப் அடிக்கிறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான அந்த கடைசி கோலை அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா பிலே. அந்த கோல் அடிச்சுட்டு அவர் வந்து கிரவுண்டு பூரா அழுகுறாரு, கட்டி பிடிச்சி அழுகுறாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. எப்போனா 1950 பிரேசில் வந்து அந்த வேர்ல்டு கப்பை வந்து ஜெயிக்க முடியாமல் டிஸ்குவாலிஃபை ஆகி வெளில போகும்போது அவங்க அப்பா அந்த நியூஸை ரேடியோவில் கேட்டு கதறி அழுகுறாரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இவர் சத்தியம் பண்ணுறாரு. என்னன்னா, நான் வந்து ஒரு நாள் பிரேசிலுக்காக ஆடி வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்றாரு. ஆனால் அது ஒரு வேர்ல்டு கப்புன்னு அவர் சொல்லியிருப்பாரே தவிர நிஜத்தில் நடந்தது என்னன்னா, அடுத்த 8 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு கப் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னொரு வேர்ல்டு கப், அப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு இன்னொரு வேர்ல்டு கப்னு 3 வேர்ல்டு கப்பாக வருது. ஸோ ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் கிடைச்சது 3ஆக கிடைக்குது பெருசாக. இவரோட கெரியரை பொறுத்த வரைக்கும் அப்புறம் 1962 2வது வேர்ல்டு கப் வந்து விளையாடுறாங்க. இதில் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலனாலுமே இவர் வந்து அந்த டீமில் இருந்திருக்காருன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேசில் டீம் வந்து கப் அடிக்குது. அண்ட் அந்த பிரேசில் டீம் கப் அடித்தாலுமே அப்போ என்ன ரூல்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபைனல்ஸில் வந்து எந்த டீம் ஆடிச்சோ அந்த டீமுக்கு மட்டும்தான் மெடல் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரூல் இருந்துச்சு. அது வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் மாற்றப்பட்டு 2007 இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு மெடலை வந்து திரும்ப கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1966
66 இங்கிலாந்து போகிறாங்க. இங்கிலாந்து வந்து தங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அடிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, ரெஃப்ரி கிட்ட வந்து ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சிஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த ஃபவுல்ஸ் எல்லாம் வந்து நிறையா பண்ணி இதுக்கப்புறம் வந்து இவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர் பண்ணுறாங்க. அந்த இன்ஜூர் பண்ணுற டைமில் என்ன ஆகுது, இவருக்கு வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. என்னன்னா, நான் வந்து 1970 வேர்ல்டு கப்பில் நான் வந்து ஆட மாட்டேன், பிரேசிலுக்காக ஃபீச்சர் பண்ண மாட்டேன், வேர்ல்டு கப்பே ஆட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் எப்படியோ செலக்டர்ஸ்லாம் கன்வின்ஸ் பண்ணி 1970 வேர்ல்டு கப்பில் ஆடுறாரு. 1970 வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் வந்து அந்த டோர்னமெண்ட்டோட கோல்டன் பால் அவார்டை வந்து வின் பண்ணுறாரு. அதாவது அந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு அவார்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிலே வந்து வின் பண்ணுறாரு. ஆல்சோ பிரேசிலுக்கு வேர்ல்டு கப்பில் தங்களோட 100வது கோல் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலே தான். எப்போன்னா ஃபைனல்ஸில் இட்டாலிக்கு அகேன்ஸ்டாக 1970 ஒரு மேட்ச் ஆடுறாங்க. அந்த மேட்சோட முதல் கோல் வந்து பிலே அடிக்கிறாரு. அதுதான் பிரேசில் வந்து அந்த இது வரைக்கும் வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலே அடித்த 100வது கோல் அந்த மேட்ச்சில் தான் அது வந்து பிலே தான் அடிக்கிறாரு. சாண்டோஸ் எஃப்சிக்காக விளையாடும் போது என்னன்னா, இவர் வந்து 1958 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாருல, அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட யூரோப்பியன் ஃபுட்பால் கிளப்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து எப்படியாவது வளைச்சு போட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்டர் மிலான் எஃப்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவென்டஸ், அப்புறம் மான்செஸ்டர் யுனைடெட், இந்த மாதிரி இப்போவுமே பெருசாக பேசப்படுற நிறைய எஃப்சிஸ் வந்து இவர் எப்படியாச்சும் வளைச்சு போட்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, நான் வந்து சாண்டோஸ் எஃப்சிக்காக தான் விளையாடுவேன், அதுதான் என்னோட கிளப் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறாரு. இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அந்த வருஷத்தில் பிரேசிலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, பிலே வந்து எங்கள் நாட்டோட நேஷனல் ட்ரெஷர், அதாவது எங்களோட புதையல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லிட்ரலாக பிலே வந்து ஒரு நேஷனல் ட்ரெஷராகவே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் சாண்டோஸ் எஃப்சிக்காக விளையாடிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 643 கோல் வச்சிருக்காரு 659 மேட்சஸில். இல்லை தன்னோட கெரியரில் எல்லா எக்ஸிபிஷன் மேட்சஸ் சேர்த்து, எல்லா டூர் மேட்சஸ் சேர்த்து, வேர்ல்டு கப் சேர்த்து தன்னோட 1000வது கோலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டோஸ் எஃப்சிக்காக விளையாடும் போது தான் அடிச்சது. அதுக்கப்புறம் நியூயார்க் காஸ்மோஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் விளையாடுறாரு. தன்னோட கிளப் கேரியரை வந்து பார்த்தீங்கன்னா 1977 ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச்சில் முடிக்கிறாரு. எப்படின்னா, நியூயார்க் காஸ்மோஸ் வெர்சஸ் சாண்டோஸ் எஃப்சி, அந்த மேட்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாரு. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நியூயார்க் காஸ்மோஸ்க்காக விளையாடி ஒரு கோல் அடிக்கிறாரு. அப்புறம் செகண்ட் ஆஃப் சாண்டோஸ் எஃப்சிக்காக வந்து இவர் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. எக்ஸிபிஷன் மேட்ச் தானே, ஸோ 2 சைடு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இவர் இந்த சைடு ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அந்த மேட்ச் நியூயார்க் காஸ்மோஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த மேட்ச் முடியும் போது மழை பெய்யுது. அதை பார்த்துட்டு அப்போ இருந்த நியூஸ் பேப்பர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து விட்டு போகிற அந்த பாதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானமே தண்ணீராக வந்து வெளிப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு லெஜெண்டரி கரியர் வந்து இவர் வச்சிருக்காரு. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 92 மேட்ச் ஆடிருக்காரு. அதில் 77 கோல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இல்லை வின்னிங் பர்சன்டேஜ் வந்து எக்கச்சக்கமாக இவர் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வின் இஸ் அஷ்யூர்ட், அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலும் இருந்துட்டு இருந்தாங்க. இது பார்த்தாதுன்னு இவரோட ஒரு கெத்தை சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்க. 1969 நைஜீரியாவை சேர்ந்த லாகோஸ்ன்ற நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் விளையாட போகிறார். எந்த டீமுக்காகனா சாண்டோஸ் எஃப்சியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஆட போகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வார் போயிட்டு இருந்துச்சு. அந்த சிவில் வாரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து சீஸ் ஃபயர் பண்ணுறோம், அதாவது எந்த ஒரு தாக்குதலும் நடக்காது, ஏன்னா நாங்கள் வந்து பிலே வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஆட போகிறாரு, அவர் ஆடுறதை நாங்கள் பார்க்கணும், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாக்குதலும் நடக்கூடாது, கிரவுண்டில் ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கணும்னு சொல்லி அந்த மேட்சை நடத்துகிறாங்க. அந்த மேட்சுமே வந்து ஒரு ட்ராவில் முடியுது. ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் எஃப்சி வெர்சஸ் சாண்டோஸ் எஃப்சி, அந்த மேட்ச் வந்து ட்ராவில் முடியுது. ஸோ எப்படி, அதாவது ஒரு கவர்மெண்ட்டே ஒரு பிளேயர் ஆடுறதை பார்க்கணுன்றதுக்காக அவங்களோட வாரே வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி பிளேயராக இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். இவருக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓரை த கிங் அப்படின்ற ஒரு பட்டப்பேரே இருக்குது. இவ்வளோ கிரேட்டஸ்டான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர் 29, அதாவது அர்ஜென்டினா 2022 டிசம்பர் 18 அன்னைக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 11 நாளில் இவர் வந்து மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் காரணமாக இறந்து போகிறார். முகமது அலி, பெலே, மரடோனா, டான் பிராட்மன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்லையும் ஒரு விதமான லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் பிலே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு இடத்த வந்து அவர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லணும். இந்த மாதிரி இன்னும் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண பீப்புள், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹே தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.